சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா இதில் தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாண்டட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து நோட்டிஷன் காட்டுங்க. சரிங்களா? ஓகேங்களா? பார்க்கலாமா வேணும்? அதாவது பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. அதுவும் ரியாத்தில் ஓடின ரிட்டன் டிரைவர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது. 2 வேக்கன்சியுமே சம்பளம் பார்த்திங்கன்னா வந்து 1,800 தான் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கலான்னு. இது எல்லாமே வந்து ரியாத்து ரிட்டனு 2 விசா இருக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து தமாமு ரிட்டன் கேட்டிருக்காங்க. இதுவும் தமாமு ரிட்டன் டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது தமாமில் ஓட்டக்கூடிய அனுபவமுள்ள டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா 1,800 ரியால் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இல்லைங்க, நான் வந்து மெடிக்கல் போட்டு 1 மாதம் ஆச்சு, நான் வெயிட்டிங்கில் இருக்கேன், எனக்கு விசா வரலைங்க. நான் மெடிக்கல் போட்டு இப்போ 20 நாள் ஆச்சு, நான் விசாவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் விசா வரல, உங்கள்கிட்ட விசா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக நம்மள்கிட்ட விசா இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ரிட்டன் டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே ரிட்டன் டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. அது வந்து கல்ஃபுல் லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. அதாவது எனி கண்ட்ரி கல்ஃபுல் லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க. லைசன்ஸு ஒரிஜினல் காப்பி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லைசன்ஸு கரண்டில் இருக்கணும். அதுதான் முக்கியம். லைசன்ஸ் ஒரிஜினல் இருக்கணும், ப்ளஸ் வந்து கரண்டில் இருக்கணும். அவங்களோட பாஸ்போர்ட்டு எல்லாமே கரண்டில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எல்லாமே வந்து சென்ட் பண்ணணும். என்னென்ன சென்ட் பண்ணணும்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் சவுதியில் ரியாத்தில் எந்த இடத்துல எத்தனை வருஷம் கார் ஓட்டிங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு அரபியில் எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜாக வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமாம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து தமாமில் எந்த இடத்துல எத்தனை வருஷம் கார் ஓட்டிருக்கீங்க, தமாமில் எல்லா ரூட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு அரபியில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் சென்ட் பண்ணணும். அவங்களும் பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸு, ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்ஃபு லைசன்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அவங்களுக்கு வந்து கல்ஃபு கண்ட்ரியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, கல்ஃபு லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் கல்ஃபு கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரியுமா, கியர் கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசி நமக்கு அரபியில் வீடியோவாக சென்ட் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரலாம். இது எல்லாமே வேக்கன்சி இருக்குங்க. ஓகேங்களா? என்னோடய நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். மறக்காமல் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். மேற்கொண்டு எந்த ஒரு தகவல் வேணாலும் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு சில தகவல் வேணுனாலும் சவுதியில் எப்படி நிலைமை, என்ன நிலவரத்தில் இருக்குது, என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, எப்படி வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதாலும் எனக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுத்தா போதும். மேற்கொண்டு எந்த ஒரு தகவலும் நான் ஏற்பாடு பண்ணி தரலாம். குறிப்பாக சொல்கிறேன் நண்பா, நான் வந்து ஹவுஸ் டிரைவர் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறேன். கம்பெனி டிரைவர்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. கம்பெனி டிரைவருக்கு எனக்கு கிடையாது. வந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணி தர மாட்டேன். நன்றி, வணக்கம்.